உங்களுக்கு வந்து இந்த குரூப்புக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூசி ஒன்றுக்கும் சரி லோயல் இன்கம் குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து கவர்மெண்ட் வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு 2,67,000 கவர்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப்புக்கு 1, மிடில் இன்கம் 2 இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து இந்த சப்சிடியில இருந்து கனெக்ட் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து ஏன் வந்து வட்டி விகிதம் வந்து கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பெருசா இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட் 18 லட்சம் ரூபாய் கணக்கு பண்ணி அதுல இருந்த சப்சிடி வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா லோன் அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கம்மி பண்ணி 2,30 கொடுத்துருக்காங்க. இதே இடபிள்யூசி அதாவது ரொம்ப லோவா இன்கம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிய தொகை அமௌண்ட் அதிகமா இருக்கும், வட்டி வந்து 6% இருக்கும். நீங்க பொதுவாக வந்து வீடு கட்ட வாங்க போறீங்க, பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா மினிமம் 8.5% இருந்து 12% வரைக்கும் கவர்மெண்ட்ல வந்து லோனுக்காக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு கீழே வரதுனால உங்களுக்கு வந்து லோன் அமௌண்டோட வட்டி விகிதத்துல 4%ம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கொடுக்க மானிய தொகை 2,67,000 ரூபாய் ஓவராலா சேர்த்து உங்களுக்கு வந்து 4 லட்ச ரூபாய் பெனிஃபிட் இருக்கும்.